மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளினுடைய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். கிரக நிலை கிரக மாற்றத்தின்படி சனி பகவான் குரு பகவானுடைய நிலையை பொறுத்து அம்மனுடைய விதி எப்படி, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது, திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக எப்போ தான் ஒழியும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கப் போகுதுன்னு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்ததொரு வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மட்டும், உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுள் யார் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பெரியதொரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். மனசில் நல்லதொரு எண்ணங்களை மட்டுமே இருக்குமாறு பார்த்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறுக்கு வழியில் சம்பாதிக்கவும் லாபம் பார்க்கவும் யாராவது நண்பர்கள் அல்லது சிநேகிதிகள் உறவினர்கள் ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய திசையை விட்டே வெளியே வந்து விடுவது என்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்பது அம்மனுடைய விதியாக இருக்கின்றது. கையை தலைக்கு மேலே உயர்த்தி ஒரு கும்பிடு போட்டுவிட்டு உங்களுடைய மனசாட்சியின் பேச்சுக்கு மட்டும் காது கொடுங்க. இல்லாட்டி சிரமப்பட போவது நீங்கள் தாங்க. கூடா நட்பு எளிதில் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறதுனால யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத பார்த்து பழக வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய பேச்சில் நேர்மையும் உண்மையும் நியாயமும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் பிழைச்சிப்பீங்க அப்படிங்கிறதும் எழுதப்பட்ட ஒரு விதியாக இருக்கின்றது. எந்ததொரு காலத்திலையும் உங்களுக்கு உதவி செய்த உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமானவங்களை எப்போவுமே நீங்கள் மறந்துடாதீங்க. எடுத்த விஷயம் ஆரம்பத்தில் தடைப்பட்டாலும் அதன் பிறகு உங்களுக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும். மனசில் எதை பற்றியாவது சிந்தித்தபடியே இருப்பவங்க தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேலைன்னு வந்துட்டால் ஒரு வாக்குறுதின்னு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றாமல் விடமாட்டீங்க. புது வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமும் புது இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது என்பதும் விதியாகவே உள்ளதுங்க. காதல் உங்களுக்கு பெருசாக ஒத்து வராதுங்க சொல்ல வேண்டும்.
கணவன் மனைவிக்குள்ளார பெரிய பெரிய பிரச்சனைகள் என்பது வந்தாலும் உங்களுடைய திறமையால் வல்லமையால் அது சுமூகமான ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, அவங்களுடைய படிப்பு என்ன ஆகுமோ, அவங்களுடைய வேலை என்னவாகுமோ அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அது நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடையக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க. இரவும் பகலும் உழைத்து எந்ததொரு பலனும் இல்லையே என்று துவண்டு போனவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற 2 மடங்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் வருங்க. தேவையில்லாமல் கோபம், வேண்டாத ஒரு இடத்துல பழக்கம் வைத்துக்கொள்வது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அறவே தவிர்க்க வேண்டியது என்பது அவசியம் என்றே சொல்ல வேண்டுங்க. கொஞ்சம் தெனாவட்டான ஒரு பேச்சு தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனமே. கொஞ்சம் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் காது கொடுத்து கேளுங்க. வேண்டும் அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுட்டு வந்துடுங்க. தெனாவட்டா மட்டும் பேசிடாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரியதொரு மாற்றமாகும். அதாவது அதில் பாதாளத்திற்கு செல்ல போகக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிடலாங்க. நிறைய செலவுகள் வந்தாலும், செலவுக்கு மேலே செலவு இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஒரு வருமானம் என்பது வரக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக வரும். முகத்தில் குதூகலம் என்பது நிச்சயமாக நிரம்பி வழியும். ஒவ்வொரு செலவும் உங்களுக்கு சுப செலவாக மாற வேண்டும் என்றால், விரய செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்றால், குலதெய்வ வழிபாடுகளை முக்கியமானதாக இருக்கின்றது. வாழ்க்கையை ரசித்து அனுபவிப்பீங்க. நல்லதொரு மதிக்கத்தக்க ஒரு நபராக சமூகத்தில் நீங்கள் உருவெடுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் நிச்சயமாக வரும். அப்போது நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயர்வான இடத்துல இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு என்பது இருக்காதுங்க, அதையும் சொல்ல வேண்டும். எப்போதும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு முன் யோசனை என்பது அதிகமாகவே இருக்கும். அதாவது நீங்கள் எதை செஞ்சாலும் முன்னாடியே யோசிச்சுட்டு அதன்படி செய்வீங்க. அதனால் வெற்றியையும் உங்களால் எளிமையாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதும் விதியாகவே இருக்கின்றது. உறவினர்களிடையே சுமூகமான ஒரு உறவு என்பது நிச்சயமாக நீடிக்கும். பிரிந்திருந்த நண்பர்களையும் உறவினர்களையும் நிச்சயமாக நீங்கள் சேர்த்து வச்சிருவீங்க. சிலர் வேண்டுமென்றே விஷம பேச்சுகளுக்கு பேசுவாங்க. அப்படி பேசி உங்களுடைய குடும்பத்தை கலைக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்குங்க. ஒவ்வொரு வருடத்துலையும் ஏதோ ஒரு மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்குங்க. குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கிரக நிலை, கிரக மாற்றங்கள் இதையெல்லாம் பொறுத்து ஜூலை, செப்டம்பர், டிசம்பர் மாதங்களில் பெரியதொரு அதிர்ஷ்டங்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. வேலை இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு சரியான ஒரு நேரத்தில் வேலை கிடைத்து சம்பள உயர்வோடு சிறப்பான ஒரு வேலைகளில் அமர போகிறீங்க. வெளிநாட்டில் இருந்து வெளியூரில் இருந்து உங்களுக்கு நல்லதொரு செய்தி என்பது வந்து சேரப்போகின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த நேரத்தில் உதவி கிடைத்தால் அதைவிட சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு நிலையும் உண்டாக போகின்றது. சக ஊழியர்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடம் மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலேயே அது கிடைத்துவிடும் என்றும் உறுதியாக சொல்லலாங்க. உங்களுடைய அமைதியான ஒரு தோற்றம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுத்தருங்க. செலவு என்பது அதிகமாக இருக்கே அப்படிங்கிற கவலையெல்லாம் விட்டுட்டு செலவுக்கு ஏற்ற வருவாய் என்பது வருவதற்கு என்ன வழியோ அதை தேடி கண்டுபிடிக்க பாருங்கள். அலுவலகத்தில் நிம்மதி பெருமூச்சு என்பது விடும்படி பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் பக்கபலமாக இருந்து கடன் தொல்லைகளுக்கு முடிவு எழுதப் போகின்றார்கள் என்பதுதான் விதியாக இருக்கின்றது. அதாவது பிரபலங்களுடைய நட்பு, விஐபிகளுடைய அறிமுகமும் உழைப்புக்கேற்ற 2 மடங்கு லாபமும், இதில் ஏதோ ஒன்றாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகப் போகின்றது.
கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டப் போவதும் ராகு பகவானும் கேது பகவானும் தான். ராகு பகவான் கேது பகவான் வழிபாடு என்பது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முழு தீர்வாக இருக்குங்க. குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்குங்க. அந்த வெளியூர் பயணத்தால் லாபத்தை பார்க்க போகிறீங்க. இதுவரை உங்களுக்கு ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் நிச்சயமாக குறைந்து விடுங்க. அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு என்பது இல்லாதவாறு, மருத்துவ செலவு வராதவாறு உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடித்து அதற்கு ஏற்றாற் போல வாழ போகிறீங்க. நண்பர்கள் மூலமாக சில நல்ல சம்பவங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் பலன் இல்லையே என்று ஏக்கப்பட்டவர்களுக்கு, வருத்தப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுடைய வேலைக்கு ஏற்றாற் போல கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கிடுங்க. திடீர்னு எங்கேருந்து தான் அதிர்ஷ்டம் வரும் என்றே தெரியாது. அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது கதவை தட்டும் அப்படிங்கிறதையும் மறுத்துவிடவும் முடியாதுங்க. தொட்டது தொடங்கும், தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். எதை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இதை செய்தால் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டாகுங்க. ஒரு சிலர் வாடகை வீட்டிலேயே இருந்துட்டோமே, இதற்கு மேலேயாவது சொந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு யோகம் என்பது வருமா வராதா என்று ஏக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது. புது வீடு கட்டி குடி போவீங்க, புது இடத்தை வாங்கி போடுவீங்க. எல்லாம் உங்களுக்கு நன்மைகளையே முடிய போகின்றது. நீங்கள் கண்ட நல்ல கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகின்றது. ஒரு ரொம்ப நாள கனவாக இருந்த வண்டி வாகனம் அமைத்துக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு தக்கபடி அமையப் போகின்றது. வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டம் இல்லாமல் வராது என்பதை புரிந்து கொண்டு உழைப்பை போட்டு கஷ்டத்தை வெளிப்படுத்தி லாபத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதும் எழுதப்பட்ட ஒரு விதியாகவே இருக்கின்றது. எவ்வளவு சிரமம் என்பது வந்தாலும் குடும்பத்திற்காக, வாழ்க்கை துணைக்காக, பிள்ளைகளுக்காக அதையெல்லாம் தாங்கி உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. வருமானம் என்பது பணவரவு இது எல்லாம் எதிர்பார்த்தபடி இருப்பதால் மகிழ்ச்சிக்கு பெருசாக குறைவு அப்படிங்கிறது இருக்காது. ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலமும் உங்களுடைய காலகட்டத்தில், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வருங்க. பொறுமை, திறமை இது இரண்டும் ஒரு சேர இருப்பவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். எப்பா இப்படி ஒரு லக், இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட உங்களிடையே சில நேரங்களில் வந்து செல்லுங்க. உங்களை நீங்களே கிள்ளை பார்த்துப்பீங்க. நாம் கண்டது நிஜம்தானா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பல நல்ல சம்பவங்கள் குரு பகவானால், சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. 35 வயதை தாண்டியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஏணிப்படியில், வெற்றிக்கான ஏணிப்படியில் ஏற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறத மறுத்துவிடவும் முடியாதுங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அதாவது உங்களுக்கு வாயால் தான் பிரச்சனை, பேச்சில் கொஞ்சம் சுத்தம் இருக்கணும். நீங்கள் பேசுகிறது சரியா தவறா அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பேச வேண்டும். எல்லா நேரங்கள்லையும் நல்லதாகவே பேசக்கூடிய நீங்கள் கோபத்தின் காரணமாக சில நேரங்களில் என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் பேசி நல்லதொரு நட்பை இழக்கவும் நேரிடலாம் உங்களுடைய வாழ்க்கையில். இந்ததொரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. உங்களுடைய பேச்சால் உங்களுக்கு நிச்சயமாக பல நன்மைகள் என்பது ஏற்படும் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க. வார்த்தைகளில் கவனமாக இருங்க. அந்ததொரு வார்த்தையுமே உங்களை காப்பாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான சோதனையும் இல்லாமல் சோதனைகளை கடந்து சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக வரும். ஒவ்வொரு வருடத்திலையும் ஜூன், ஜூலை, செப்டம்பர் மாதங்களில் நீங்கள் நினைத்தது என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் மாறும். மேடை ஏறி கைத்தட்டல் என்பது வாங்குவீங்க. உங்களை புத்திசாலி என்று எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் வருங்க.
நீங்கள் பண்ணுறது எல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரியும், நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் உங்களை பற்றி அனைவருமே சரியான ஒரு புரிதலை கொண்டிருப்பார்கள். அதிக உழைப்பின் காரணமாக உங்களுடைய வேலைகள் எல்லாம் சரியான ஒரு நேரத்தில் முடிந்துடுங்க. குடும்பத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகலை அப்படின்னாலும் பிரச்சனை வரதாங்க செய்யும். மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி குடும்ப உறுப்பினர்களிடையும் சரி, பிள்ளைகளிடமும் சரி சிறப்பான ஒரு மனநிலையோட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. அதே மாதிரி அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. கடவுளுடைய விதிப்படி என்ன நடக்கணுமோ அது உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். எது நடக்கப் போகின்றதோ அது நல்லதாகவே நடக்கும். எது நடக்க இருக்கின்றதோ, எது நடந்ததோ அதுவும் நல்லதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாசிட்டிவ் எண்ணத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் ஒரு முன்னேற்றமாகவும் மிக பெரும் முன்னேற்றத்தை ஏணிப்படியாகவும் அமையும் அப்படிங்கிறதையும் 100% உறுதியாக சொல்லலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாழ்க்கை முழுவதும் 1, 8, 9 இது அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட மாதங்கள் ஜனவரி, ஜூலை, செப்டம்பர், டிசம்பர். இது எல்லாம் அதிர்ஷ்ட மாதங்களாக இருக்கின்றது. இதையெல்லாம் பயன்படுத்தி பெரியதொரு முன்னேற்றத்தை பெற பாருங்கள். மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வழிபடுங்க. மிகச்சிறந்த நன்மை நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கான ஜாதகத்தை தெளிவாக பார்த்து சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.